Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தால் வேளாண் மற்றும் பால்வளத்துறையில் எந்த சமரசமும் செய்து கொள்ளப்பட மாட்டாது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம் அளித்துள்ளார். மக்களவையில் இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உரையாற்றினார். அப்போது விவசாய மற்றும் பால்வளத்துறைகளை பாதுகாப்பதில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதாகவும், இந்த ஒப்பந்தம் இந்தியாவில் பொருட்களை தயாரிப்போம், இந்தியாவில் வடிவமைப்போம் போன்ற முயற்சிகளை ஊக்குவிக்க உதவும் எனவும் தெரிவித்தார். வரி விகிதம் 18% குறைக்கப்பட்ட பிறகு அதிக தொழிலாளர்களை கொண்ட துறைகளில் ஏற்றுமதிக்கு ஒரு பெரிய உத்வேகம் கிடைக்கும் என்றும், இந்த ஒப்பந்தமானது திறமையான இந்தியர்களுக்கும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் பெரும் வாய்ப்புகளை உருவாக்கும் எனவும் கூறினார். இரு தரப்பினரும் தொழில்நுட்ப செயல்முறைகளை நிறைவு செய்வதில் பணியாற்றி வருவதாகவும், விரைவில் அது அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். व्यापार समझौते से संबंधित आवश्यक तकनीकी प्रक्रियाओं को पूरा करने और कागजी कार्रवाई को अंतिम रूप देने के लिए मिलकर काम करेंगे ताकि इसकी पूरी क्षमता का शीघ्रता से लाभ उठाया जा सके। समझौते की विस्तृत रूपरेखा इन प्रक्रियाओं के समापन के पश्चात तुरंत घोषित की जाएगी। माननीय सदस्यों को भारत के ऊर्जा स्रोतों से संबंधित उन मुद्दों की जानकारी होगी जो इस समझौते पर हुई चर्चाओं के दौरान उठाए गए हैं। मैं स्पष्ट करना चाहता हूं, जैसा कि सरकार ने कई बार सार्वजनिक रूप से कहा है कि 140 करोड़ भारतीयों की ऊर्जा आवश्यकताओं की सुरक्षा सुनिश्चित करना सरकार की सर्वोत्तम प्राथमिकता है। वस्तुनिष्ठ बाजार स्थितियों और बदलते अंतर्राष्ट्रीय परिदृश्यों के अनुरूप ऊर्जा स्रोतों में विविधता लाना हमारी इस कार्यनीति का मूल आधार है. தமிழ் மொழியை விமர்சித்து பெரியார் தெரிவித்த கருத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்ததாக கூறிய கமல்ஹாசனுக்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. எம்பியாக தேர்வான மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவையில் முதல் முறையாக உரையாற்றினார். அப்போது தமிழ் மொழி பிச்சை எடுக்கக்கூட உதவாது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்ததாக அவர் தவறாக விமர்சித்தார். இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய், தமக்கென உங்கள் நீதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். ஆனால் தமிழ் மொழி பிச்சை எடுக்கக்கூட உதவாது என்ற கருத்தை பெரியார் தான் தெரிவித்திருந்தார். பெரியார் இவ்வாறெல்லாம் தமிழை இழிவுபடுத்தி பேசியுள்ளார் என்பதைத்தான் நிதியமைச்சர் கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். He says, and I quote, and this was published in a magazine called Vidudalai on 27th November 1943. What does he say? And I will give you a brief translation afterwards. He says, Tamil padithal pichai kuda kadakadu. That one line is enough, sir, but I will read the passage. What does it mean? If you learn Tamil, even bhiksha, meaning nobody, a beggar cannot also survive. You won't get even alms, meaning you won't even get anyone giving you dhan. Tamil padithal pichai kuda kadakadu. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு, இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார். He says that.
இந்நிலையில் உண்மை நிலவரம் என்னவென்று தெரியாமல் பேசிய கமல்ஹாசனுக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பெரியாரின் கொள்ளு பேரன் என்று மார்த்தட்டிக் கொள்ளும் கமல்ஹாசனுக்கு தான் பேசும் வசனங்களில் உண்மை இருக்கிறதா என ஆராயும் பழக்கம் எப்போதும் இல்லை என விமர்சித்துள்ளது. மேலும் இப்படிப்பட்ட ஒருவரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்த கூட்டணி கட்சியை என்னவென்று சொல்வது எனவும் பாஜக ஆதங்கம் தெரிவித்துள்ளது.